وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தினம்தோறும் திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தையும் தன் விளக்கத்தையும் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அதிலிருந்து சூரா முஹம்மது 47வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்தினுடைய தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் அறிந்து கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யுத்கிலுல் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் வல்லதீன கஃபரூ யதமத்தஊன வயஅகுலூன கமா தஅகுலுல் அன்ஆம் வன்னாரு மஸ்வல் லஹும். இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோரை அல்லாஹ் சொர்க்கங்களில் நுழையச் செய்வான். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும். இறை மறுப்பாளர்கள் கால்நடைகள் உண்பதை போன்று உண்டு சுகம் அனுபவிக்கின்றனர். நரகமே அவர்களுக்குரிய தங்குமிடம். இந்த வசனத்துல இரண்டு பிரிவினர்கள், இரண்டு சாரார்களை பற்றி அல்லாஹ் சுருக்கமாக தெளிவாக குறிப்பிடுகின்றார். முதலாவது சாரார் யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இன்னும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஈமானிய அம்சங்களை நம்பி அதன் வழியில நற்செயல்கள் செய்கின்றார்களோ, அந்த ஈமானின் வெளிப்பாடாக நற்காரியங்களை, அமல்களை, சாலிஹான அமல்களை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்க சோலைகளை கொடுக்கின்றார். அந்த சொர்க்க சோலைகளுக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அத்தகைய இன்பகரமான அந்த சொர்க்க சோலைகளை ஈமான் கொண்டிருக்கிறவர்களுக்கு, ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றார் என்று முதலாவது சாராரை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இரண்டாவது சாரார் இறை மறுப்பாளர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். யார் காஃபிர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்துல கால்நடைகள் எப்படி தன்னுடைய உணவை உட்கொள்கிறதோ அதுபோல் இவர்களும் உணவை உட்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். மேலும் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த அவகாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய அந்த தங்குமிடம் என்பது நிச்சயமாக நரகம்தான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இதுல முதலாவது சாரார் ஈமானிய அம்சங்களை கொண்டு நற்செயல்கள் செய்யக்கூடியவர்கள். அது மாதிரி நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அனைவருமே ஒரு கட்டத்தில் சொர்க்கத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான். சொர்க்கத்து மேல உச்சகட்ட ஆசையை வைத்திருக்கக்கூடியவர்கள் தான். எப்படியாவது நாளை மறுமையில சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட வேண்டும் என்ற ஆசை இல்லாத எந்த மனிதனும் இருக்க முடியாது. அந்த சொர்க்கம் இதன் மூலமாக கிடைக்கிறது என்றால் நாம் நம்முடைய ஈமானிய நம்பிக்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய ஈமானிய நம்பிக்கையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையிலான அந்த ஈமானிய நம்பிக்கையை நாம் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அந்த ஈமானுக்கு ஏற்ற செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில என்னென்ன கடமையான வணக்கங்கள், இபாதத்துகள், அமல்கள், உபரியான செயல்பாடுகள், நல்ல காரியங்கள், மனிதநேய செயல்பாடுகள், இப்படி எல்லா விஷயங்களையும் நம்முடைய செயல் ரீதியாக, நடைமுறை ரீதியாக அது வெளிப்பட வேண்டும். இந்த இரண்டு அடிப்படை விஷயங்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற இந்த இன்பகரமான அந்த சொர்க்கங்கள் அவர்களுக்குத்தான் இருக்கின்றது. அவர்களை அல்லாஹ் நிச்சயமாக நுழைய செய்வார். அதற்கு கீழ்நிலையில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த வசனத்துல ஆறுகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். வேற வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டும் போது அந்த ஆறுகள் பல்வேறு வகைகளை சார்ந்ததாக இருக்கின்றாய். இந்த உலகத்துல நம்ம தேனை வெறுமனே தேனாகத்தான் பார்த்திருக்கிறோம். அந்த மறுமையில தேன் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், மது ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், பால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், தண்ணீருடைய மாற்றமடையாத தண்ணீர் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவ்வளவு சிறந்த வகையில ஒவ்வொரு வகைகளாக நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கான அந்த ஆறுகளை அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். அதுதான் அத்தகைய சுருக்கமாக அந்த சொர்க்கத்திற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த சொர்க்கத்தில் தான் இந்த ஈமான் கொண்டு செயல்பாடுகள் செய்தவர்களுக்கு அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை கொடுக்கின்றார் என்று குறிப்பிடுகிறார். அப்போ அத்தகைய அந்த சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறானா
இந்த இரண்டு விஷயங்களில் நாம் சரியாக இருக்கின்றோமா என்பதை நாம் செயல்படுத்தி பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக இறை மறுப்பாளர்களை பற்றி எல்லாம் பேசுகின்றார். அந்த இறை மறுப்பாளர்கள் அவர்கள் இந்த உலகத்துல எந்த நோக்கமும் இல்லாமல் எந்த இலக்குமே இல்லாமல் பயணித்துக் கொண்டிருப்பார்கள். அதான் இறை மறுப்பாளர்களுடைய நிலையாக இருக்கிறார். இது ஏதோ கால்நடைகள் இந்த உலகத்துல வாழ்வது போல ஒரு கால்நடை எப்படி இந்த உலகத்தில் வாழும், தனக்குரிய உணவை எப்படி உட்கொள்ளும், சாப்பாடு இருந்தாலும் சரி, நம்ம எந்த அந்த சாப்பாடு சரியான முறையில் இருக்கிறதா, கெட்டு போகாமல் இருக்கிறதா, அது முறையாக அல்லாஹ் ஹலாலாக்கியதாடா என்றெல்லாம் அது சிந்திப்பது கிடையாது. ஒரு கால்நடை எப்படி தனக்குரிய உணவை கொண்டிருக்குமோ அது போலதான் இந்த இறை மறுப்பாளர்களும் தனக்குரிய உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் உவமைக்காக உதாரணத்திற்காக குறிப்பிடுகிறார். ஒரு கால்நடை எப்படி இலக்கே இல்லாமல், தனக்கென்று ஒரு கட்டுப்பாடு இல்லாமல், தனக்கென்று ஒரு வரையறை இல்லாமல் எப்படி இந்த உலகத்துல சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு கடந்து கொண்டிருக்குமோ, தனக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்குமோ, அது போலத்தான் இந்த இறை மறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள். என்றால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய விஷயம் முக்கியமானது கிடையாது, இந்த மார்க்கம் அவர்களுக்கு முக்கியமானது கிடையாது. இதோ இந்த உலகத்துல நல்ல விதத்துல வாழ்ந்தால் போதும், ஏதோ நமக்கு மனோ இச்சை அடிப்படையில நம்ம மனசு எது விருப்பமாக இருக்கிறதோ அந்த அடிப்படையில வாழ்ந்தவர்கள் போதுமானது என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான் இந்த காஃபிர்கள். ஈமான் கொண்டவர்கள் அப்படி கிடையாது. அவர்கள் வரையறை வைத்து அல்லாஹ் இதை ஹலாலாக்கி இருக்கின்றான், அல்லாஹ்வுக்கு இதை ஹலாலாக்கி இருக்கின்றார்கள், இது தடை செய்யப்பட்டிருக்கிறதா, இதை செய்தால் நமக்கு குற்றம் வருமா பாவம் வருமா என்பதையெல்லாம் பார்த்து பார்த்து செயல்படக்கூடியவர்களாக ஈமானிய நம்பிக்கை கொண்டவர்கள் இருப்பார்கள். இறை மறுப்பாளர்கள் அந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த இறை மறுப்பாளர்கள் இப்படிதான் இருக்காங்க. இந்த காஃபிர்கள் தனக்கென்று எந்த இதுவும் இல்லாம கால்நடைகள் சாப்பிடுவதை போல் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய அதுதான் இந்த உலகத்தினுடைய இந்த விஷயங்கள்ல சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி அவர்கள் உலகத்துல வரையறையற்ற கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழ்ற காரணத்தினால்தான் மறுமையில் அவர்களுக்கு நரகம் இருக்கிறார். இந்த உலகத்துல எல்லா விஷயங்களும் அனுபவிச்சிருவான். எல்லா விதமான ஹராமான விஷயங்கள், பாவத்திற்குரிய விஷயங்கள், குற்றத்திற்குரிய விஷயங்கள், எந்த விதமான கட்டுப்பாடுமே இல்லாம ஒரு நல்ல இந்த உலகத்துல அவர்கள் சொர்க்கத்தை அனுபவித்து விட்ட காரணத்தினால மறுமையில அவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது, நரகம்தான் தங்கமிடம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். இந்த இரண்டு சாரர்களை அல்லாஹ் ஒரே வசனத்தில் சுருக்கமாக சொல்லிவிட்டார். இதன் மூலமாக நாம் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்னவென்றால், இந்த இரண்டு சாரர்களில் நாம் எந்த சாரரை தேர்வு செய்ய போகிறோம். இறை மறுப்பாளர்கள் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழுகிறார்களா, அது போல நாம் வாழ வேண்டுமா, அல்லது கட்டுப்பாடு உள்ள இது இந்த உலகத்துல சிறைச்சாலை போல் நம்ம வாழ்க்கை அனுபவித்து விட்டாலும் மறுமையில என்பகரமான அந்த சொர்க்கம் கிடைப்பதற்காக நாம் ஈமானிய பாதையில பயணிக்க போகிறோமா என்பதை நாம் தேர்வு செய்து அத்தகைய ஈமானிய நம்பிக்கையோடு செயல்பாடுகளோடு நல்ல காரியங்களை செய்து அந்த சொர்க்கத்தை இலக்காக வைத்து நாம் பயணிக்கக்கூடிய முயற்சிகளை செய்யுமாக சொல்லப்படுவோம். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்